ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையிலே என்னாச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி பூச்செடி ஒன்று செட் பண்ணோம். பூச்செடி வளர்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை. சரி, என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தெருவில் வந்து மல்லி செடி, செம்பருத்தி செடி, அப்புறம் என்ன சொல்கிறது, ரோஜா செடி, இன்னும் நிறைய செடிங்கள்லாம் வித்துட்டு வந்தாங்க. ஸோ நமக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸுக்கே ரோஸ் தானே ரொம்ப பிடிக்கும். அதனால ரோஜா செடி வளர்க்கலான்னு ஆசை இருந்தனால என் ஹஸ்பண்ட் வந்து ரோஸ் செடி வச்சு கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், ரோஜா செடி எனக்காக வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குடத்தை வந்து பாதியாக அது கட் பண்ணி அதில் நாங்கள் ரோஸ் செடி, அந்த மண் வந்து அப்படியே நம்ம வச்சா அது வளராது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண் ரெடி பண்ணணும். மண் எப்படி ரெடி பண்ணணும்னா, நம்ம அந்த ரோஜா செடியில் இருக்க செம்மண்ணை வந்து நம்ம அதை இது பண்ணிடக்கூடாது, உடச்சிடக்கூடாது. உடச்சிட்டா அந்த வேர் இதாயிரும்னு சொல்லுவாங்க. அதோடயே சேர்த்து நம்ம வந்து நார்மல் மண் ப்ளஸ் குப்பை ஏர், இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை மாதிரி வச்சுக்கணும். அந்த கலவை வந்து அந்த வேரோட சேர்த்து ரவுண்டில் நம்ம சுற்றி போடணும். சுற்றி போட்டு அதை நல்லா பரப்பி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தோன்னா அது கொஞ்சம் நல்லா வளரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நல்லா அதை கலவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம தினமும் மார்னிங் இல்லை ஈவினிங் இல்லை இப்போ பனிக்காலங்கிறனால நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா அதில் வந்து இந்த கூலிங், அந்த வேருக்கு தேவையான ஈரப்பதம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி உரம் வந்து சில பேர் போடுவாங்க. அது என்ன உரம்னா டிஏபி. அந்த உரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா 15 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும். 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அந்த வந்து நம்ம செடியில் வந்து ஊற்றி அதை நம்ம வளர்க்கணும். அது எதற்காகனா நம்ம வந்து செடியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் பூக்கள் நிறையா பூக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. பூக்கள் வந்து அழகாக பூத்தாலே அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும், நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உரத்தை வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். இல்லை வேணாம் நான் நார்மலாகவே இருக்கட்டும்னீங்கன்னா, இந்த உரம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம மண், இந்த குப்பை ஏறு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செடி வச்சா மட்டும் பத்தாதுல்ல, அதனால் பாதுகாக்கணும்ல. கீழே வச்சா நமக்கு ஆடு மாடு ஏதாச்சும் ஒன்று எடுத்துரும். அதனால் என்ன பண்ணணும், பாதுகாப்பான பிளேஸ்னால் என்ன, நமக்கு இருக்கவே இருக்குது மொட்டை மாடி. ஸோ மொட்டை மாடியில் போயிட்டு என் ஹஸ்பண்ட் வைக்க சொல்லி நீட்டாக ஒரு அழகான ரோஜா செடி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதை அழகாக வளர்க்குறது தான் நம்ம பொறுப்பு.